செங்கோட்டையன் எப்பொழுது தாவேக்காவுக்கு போனாரோ அப்பையில இருந்து மேயர் ஜெயலலிதா அவருடைய காலில் வந்து விழுந்தாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி காலில் விழுந்து பதவி வாங்கினாரோ அந்த மாதிரி தான் வாங்கினாரு. பழைய கதையெல்லாம் எடுத்து போட்டு இப்படிப்பட்ட நபர் தான் தாவேக்கால இருக்கிறார், இப்படிப்பட்ட நபர்களை தான் தாவேக்கா சேர்ப்பாங்கன்ற மாதிரி தொடர்ச்சியாக தாவேக்காவையும் டேமேஜ் பண்ணணும், செங்கோட்டையனும் டேமேஜ் பண்ணணுங்கிற அடிப்படையில் ரகுபதி சொல்வது போல அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருந்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ரகுபதி எங்கிருந்து வந்தாரு? அதிமுக இருந்து வந்தார். சேகர்பாபு எங்கிருந்து வந்தாரு? அதிமுக இருந்து வந்தார். ஏவாவேலு அதிமுக இருந்து வந்தார். முத்துசாமி அதிமுக இருந்து வந்தார். இப்படி அதிமுகவிலிருந்து வந்தவங்க ரகுபதி உட்பட இந்த விமர்சனத்தை வைக்கிறாரு இல்லையா ஸ்லீப்பர் செல், அவரு கூட அதிமுக இருந்து தான் வந்தாரு. அப்போ நீங்க அதிமுக இருந்து வந்ததின் விளைவாக அதிமுக தான் உங்களை திமுகக்கு அனுப்பிச்சா? அப்ப நீங்க அதிமுகவோட ஸ்லீப்பர் செல்லான்னு கேள்வி வரும்ல. அதிமுகவிலிருந்து போன செங்கோட்டையன் 30 கோடி வாங்கியுள்ளார். அவர் இப்போது ஆள் பிடிக்கும் புரோக்கராகி விட்டார். அதற்காக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி 150 கோடி ஒதுக்கி வைத்துள்ளாராம். யார் முந்துகிறார்களோ அவர்களுக்கே லாட்டரி. இப்படிக்கு பழக்கம் போல அடிச்சு வரக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாரு அந்த பத்திரிகை நிறுவனம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை, நான் சொன்னது போல இந்த சபூட்டேஜ் கேம்பெயினை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தாவேக்காவுக்கு எதிரானவர்களே நம்ம அடையாளப்படுத்தலாம். இனி வரக்கூடியவர்களையும் கட்சி அரவணைக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன். இது நம்மளுடைய தாவேக்கா நண்பர்களுக்கு. இன்னும் கடைசியா 3வது விஷயம் என்ன அப்படின்னா, விரைவில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தாவேக்கா தலைவர்களோடு அமர்ந்து பேச போறாரு. கட்சிக்கு வர போறாருன்றதெல்லாம் தெரியல, பட் அமர்ந்து பேச போகிறார். ஒருவேளை கட்சிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகளும். ஐபிஎஸ் அதிகாரினா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தேதிக்கு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னாலே வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 3 விஷயத்த பார்க்க போறோம். அந்த 3 விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கு. என்ன சொல்லாடல் அப்படின்னா, த சபூட்டேஜ் கேம்பெயின். அதாவது பிரச்சாரங்களில் நிறைய கட்ட பிரச்சாரங்கள் இருக்குது, அதில் சதி பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சதி பிரச்சாரம்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அப்படி தான் காட்டுச்சு. ரெப்யூட்டேஷன் டேமேஜ். அதில் சில படித்தரங்களை வச்சுருக்கிறாங்க. ஒரு 4-5 க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதில் ஒரு க்ரைட்டீரியா ரெப்யூட்டேஷன் டேமேஜ். அந்த ரெப்யூட்டேஷன் டேமேஜில் டிஸ்இன்ஃபர்மேஷன், ஸ்லாண்டர், அதாவது அவதூறு, தவறான தகவல்கள் பரப்புறது, அதே போல் லீக்கிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்களை, சொல்லக்கூடாத விஷயங்களை வெளியில் பரப்புதுங்கிற மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான ஒரு ரகம். சரி, இது எதுக்குடா நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது செங்கோட்டையன் ஒரு லாரி டயரை வச்சு, அந்த லாரி டயர் தான் டிவிக்கேவான், அந்த டிவிக்கேல வாயை வச்சு ஊதி அந்த டயரை காற்று ஏற்றுறாருங்கிற மாதிரி, முடியாத ஒரு விஷயத்தை செங்கோட்டையன் முயற்சி பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் ரெப்யூட்டேஷன் டேமேஜ். நற்பெயருக்கு களங்கம் ஏற்பது, நற்பெயரை கெடுக்கிறதுங்கிறது சொல்லுவாங்க. ஸோ இது மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நிறைய பண்ணுறாங்க. இதில் செங்கோட்டையன் எப்பொழுது தாவேக்காவுக்கு போனாரோ அப்பையில இருந்தே செங்கோட்டையன் கடந்த காலத்தில் அவர் பண்ணது, அவர் பேசினது, அவருக்கு எதிராக நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பெருசாக அவர் மேலே கிடையாது. ஆனால் ஒரு மனிதனாக அவர் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் எடுத்து வச்சு பொதுவெளியில் இப்படிப்பட்ட நபர் மேயர் ஜெயலலிதா அவருடைய காலில் விழுந்தாரு, எடப்பாடி பழனிசாமி எப்படி காலில் விழுந்து பதவி வாங்கினாரோ அந்த மாதிரி தான் வாங்கினாருன்ற மாதிரி பழைய கதையெல்லாம் எடுத்து போட்டு இப்படிப்பட்ட நபர் தான் தாவேக்கால இருக்கிறார், இப்படிப்பட்ட நபர்களை தான் தாவேக்கா சேர்ப்பாங்கன்ற மாதிரி தொடர்ச்சியாக தாவேக்காவையும் டேமேஜ் பண்ணணும், செங்கோட்டையும் டேமேஜ் பண்ணணுங்கிற அடிப்படையில் ரெப்யூட்டேஷன் டேமேஜ், அதாவது பொதுவான வார்த்தையில் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த சபூட்டேஜ் கேம்பெயினை தொடர்ச்சியாக திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அதிமுகவில் விமர்சனம் பண்ணுறாங்க, பட் இந்த அளவுக்கு பெரிய அளவில் விமர்சனம் கிடையாது. நாம் தமிழர் கட்சியோ பாஜகவோ விமர்சனம் கிடையாது. அதை தாண்டி வரும்பொழுது அதிமுகவில் முன்னாள் எம்பியாக இருந்த கேசி பழனிசாமி அவர் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு சின்ன வீடியோ தான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செங்கோட்டையனுடைய வேட்டியை உருவிட்டு விட மாட்டாங்க, அணில் குஞ்சுகின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறார். இந்த மாதிரி வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம், பட் அவர் பயன்படுத்துகிறார். 1. 2வது, தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார் இல்லையா செல்வ பெருந்தகை, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வழக்கம் போல் ஒரே பாட்டை மறுபடியும் பாடியிருக்கார். செங்கோட்டையின் டிவிகேவில் இணைந்ததும், அவரை இணைத்ததும் சரி, அவரை இயக்குவதும் பாஜக தான் அவரை இணைக்கவும் செஞ்சிச்சு, இயக்கவும் செய்துங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதே போல் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர் ஒரு விஷயம் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் தான் செங்கோட்டையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில பத்திரிகையாளர்களும் இதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்பது தெரியல. வெளிப்படையாக அவங்களை பார்க்கும்போது தாவேக்காவில் சேர்ந்துருக்கிறாரு,
விஜய் அவர்கள தலைவரா ஏத்துக்கிட்டாரு. ஜெயிக்க வைக்கணுங்கிற அளவுல அவர் வந்து முயற்சி செய்றாங்கிறது தான் வெளிய இருக்கக்கூடிய தகவல். பின்னாடி இவ்வளோ விமர்சனங்கள் இருக்கு. இப்ப ரகுபதி சொல்வது போல, அவர் ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருந்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, ரகுபதி எங்கிருந்து வந்தாரு? அதிமுகலேருந்து வந்தாரு. சேகர்பாபு எங்கிருந்து வந்தாரு? அதிமுகலேருந்து வந்தாரு. ஏவாவேலு அதிமுகலேருந்து வந்தாரு. முத்துசாமி அதிமுகலேருந்து வந்தாரு. இப்படி அதிமுகவிலிருந்து வந்தவங்க ரகுபதி உட்பட இந்த விமர்சனத்த வைக்கிறாரு இல்லையா ஸ்லீப்பர் செல்னு, அவரு கூட அதிமுகலேருந்து தான் வந்தாரு. அப்போ நீங்க அதிமுகலேருந்து வந்ததின் விளைவாக அதிமுக தான் உங்கள திமுகக்கு அனுப்புச்சா? அப்ப நீங்க அதிமுகவோட ஸ்லீப்பர் செல்லான்னு கேள்வி வரும்ல. அந்த கேள்விக்கு என்னடா பதில்னு கேட்டா, சொல்லப் போறதில்ல. இருந்தாலும் நம்ம கேள்விய கேட்கறது நம்ம கடமைன்றதுனால நம்ம கேள்வி கேட்போம். அப்ப ஸ்லீப்பர் செல்லுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக, பி டீம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வழக்கம் போல திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே பாஜகன்னு சொல்லிட்டா ஏன்னா தமிழகத்தில பாஜகவுக்கு எதிரான மனநிலைன்றது நல்லாவே தெரியும். பாஜகவை யாரும் பெரிதளவு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ன்றது தமிழகத்தினுடைய அரசியல் நீரோட்டத்தில பழகி போன ஒரு விஷயம். அப்படி நம்ம பாஜக சாயம் பூசும்பொழுது, அவங்க கிட்ட யாரும் போமாட்டாங்க. அவங்கள யாரும் டச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஓட்டும் போகாது. சிறுபான்மை மக்கள் அவங்க பக்கம் போமாட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள் அவங்க பக்கம் போமாட்டாங்க. அதேபோல தலித் சமுதாயம் அவங்க பின்னாடி போகாதுங்கிற ஒரு இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள வச்சுக்கிட்டு தான் அவர் ஸ்லீப்பர் செல்லா இருப்பாருங்கிற மாரிலாம் கேள்வி. அப்படி பார்த்தா சொல்றவரே ஒரு ஸ்லீப்பர் செல்லா இருந்தா, அந்த கேள்வியும் வைக்கலாம். பட் அந்த கேள்விய யாரும் இப்போ வரைக்குமே வைக்கல அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதில இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்த நான் சொன்னது போல இந்த ஸ்லாண்டர் மாதிரியான கேம்பெயின்ஸ பத்திரிகை நிருபர்கள், பத்திரிக்கையாளர்களே நெறைய பேர் இத தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என ஒரு பத்திரிக்கை ஒண்ணு இருக்கு. அந்த பத்திரிகையில இருக்கக்கூடிய ஒரு பிரபல நிருபர். அவர் வந்து எழுதினாலே முக்காவாசி அவதூறுகளும், அடிச்சு விடுறதும் தான் இருக்குன்ற மாரி விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்ட ஒரு நபர். அவரு வந்து இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதில என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அதிமுகவிலிருந்து போன செங்கோட்டையன் 30 கோடி வாங்கியுள்ளார். அவர் இப்போது ஆள் பிடிக்கும் புரோக்கராகி விட்டார். அதற்காக ஆதவ் அர்ஜுன் ரெட்டி 150 கோடி ஒதுக்கி வைத்துள்ளாராம். யார் முந்துகிறார்களோ அவர்களுக்கே லாட்டரி. இப்படிக்கு வழக்கம் போல அடிச்சு விடக்கூடிய வேலைய செஞ்சிருக்கிறாரு அந்த பத்திரிகை நிருபர். இப்படி தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவ் கேம்பெயின நான் சொன்னது போல இந்த சபோட்டேஜ் கேம்பெயின செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. தாவேகாவுக்கு எதிரானவர்களே நம்ம அடையாளப்படுத்தலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் திமுக, பாஜக, காங்கிரஸ், அதே மாரி அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே தாவேகாவுக்கு எதிராக களம் இறங்கிட்டாங்க. கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம். சரி இன்னைக்கு செங்கோட்டையன் இணைஞ்சிட்டாரு, நாளைக்கு இன்னொருத்தர் இணைஞ்சாருன்னா அவரை பற்றியான தகவல்கள, இந்த ஸ்லாண்டரை, அதே மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷனை, அதே போல் லீக்கிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்கள பற்றியான விமர்சனங்கள் வெளியே வரலாம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். பட் ஆனால் இதை வந்து அரசியலில் ரொம்ப சர்வசாதாரணமாக இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, ஆரோக்கிய கடவுளை பற்றிய தகவல்கள். ஆரோக்கிய கடவுளை பற்றிய தகவல் நம்ம வரும்பொழுது ட்விட்டரில் சகோதரி சோனியா அருண்குமார் அவருடைய ட்வீட் ஒன்று பார்த்தேன். அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடந்த பிப்ரவரி மாதம் நாத்தாக்காவை விட்டு வெளியேறினார் காளியம்மாள். அதன் பின்னர் தாவேகாவுக்கு வரும் முயற்சியில் இருந்தார். அவரை அழைத்து தாவேகா தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய என் அன்பு சகோதரன் கலாய்க்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என் அன்பு சகோதரர் ஜான் ஆரோக்கியசாமி பேசினாரு. அண்ணன் விஜயின் அரசியல் பயணத்தில் தன்னை எப்படியாவது இணைக்கும்படி கோரிக்கை வைத்தார் காளியம்மாள். இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருக்கும். இன்னமும் காளியம்மாள் அவர்களை தாவேகாவில் சேர்க்கும் விஷயம் கிடப்பில் உள்ளது. தேர்தலுக்கு வெறும் 4 மாதங்கள் இருக்கும் நிலையிலும் இப்படி பலரையும் காக்க வைத்து கட்சியில் சேர்க்காமல் இருந்தால் அவர்கள் எப்போது தேர்தல் பணிகளை பார்ப்பார்கள்? காளியம்மாளை தாவேகாவில் சேர்க்காமல் எந்த முடிவையும் சொல்லாமல் கிடப்பில் வைத்திருப்பது ஜான் ஆரோக்கியசாமி சீமானுக்கு காட்டும் விசுவாசத்துக்காகவா என்பதை ஜான் ஆரோக்கியசாமி விளக்குவாரா? 9 கோடியை தளபதி கிட்ட இருந்து வாங்கிட்டு காட்டும் விசுவாசம் என்னமோ சீமானுக்கா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ மிஸ்டர் ஆரோக்கிய கடவுள் அப்படிங்கிற மாதிரி. ஆரோக்கிய கடவுள் நான் சொல்கிறேன், பட் அவங்க சொல்லலை. இப்படி ஜான் ஆரோக்கியசாமி மேலே தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை நம்ம கடந்த காலத்தில் நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். குறிப்பாக அவர் வந்து தான் கட்சியினுடைய அத்தாரிட்டியாகவே தன்னை நினச்சிக்கிட்டு இருக்காரு. யார் வரணும் யார் வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய முடிவு, ஒரு கட்சியினுடைய தலைவர் எடுக்கக்கூடிய அதிகாரம், பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருப்பதாக, ஒரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ஆதவ் அர்ஜுனாக இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருப்பதாக ஒரு சாதாரண காசு வாங்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு கார்ப்பரேட் வேலை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் வேலை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நினச்சிக்கிட்டு இருப்பது என்பது கட்சியினுடைய எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உட்படுத்தும் சொல்லி கடந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும், கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே பல பத்திரிகையாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சகோதரி சோனியா அருண்குமார் மாதிரியான நிறைய பேர் வந்து ஆதாரங்களோடு எங்களால் பேச முடியும். அது கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துமேங்கிறதால தான் நாங்கள் அதை வந்து அமைதி காக்குறோங்கிற அளவுக்குலாம் அவங்க ட்வீட்லாம் போடுறாங்க.
ஸோ இப்படி பலரும் சுட்டி காட்டின ஒரு நபரை இன்னைக்கு வரைக்குமே கட்சி உள்ள வச்சுக்கிட்டு அவர் ஏதோ பெரிய அவர் எடுத்த எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் தான். ஏன் இந்த அளவுக்கு கட்சியில் ஒரு வெளியிலேருந்து வர இன்னைக்கு செங்கோட்டையன் நினைச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தை திமுகவை எதிர்த்தும் அரசியல் பண்ணணும், அதிமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும், அதே போல் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணணும். இப்படி பல முனைகளிலிருந்து வரக்கூடிய தாக்குதல்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு தாவைக்கா அவங்க தக்க வைக்கணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவைக்காவை நிறுவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வாங்கி எடுத்திருக்கிறாரு இல்லையா. இதில் அவர் சாதிச்சிட்டாருன்னா இன்றைக்கி வைக்கக்கூடிய எல்லா விமர்சனமும் அடிபட்டு போயிடும். அப்படி காளியம்மாள் அவங்க ஏரியாவில் அவங்களால இயன்ற முயற்சிகளை விஷயங்களை அவங்க கட்சிக்காக முன்னெடுப்பாங்கல்ல. இப்படி காளியம்மாள் மாதிரி எத்தனை பேர் இன்னும் கட்சிக்குள்ளே வரவங்க இருக்கிறாங்க. நமக்கு வந்த செய்தியே முக்கியமான முன்னாள் எம்எல்ஏக்கள், அதே போல் முன்னாள் எம்பிக்கள் சிலர், இப்படி நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கட்சிக்குள்ளே வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆரோக்கிய கடவுளை அவர் வந்து விடவே மாட்டுறாரு, அவர் வரம் கொடுக்கவே மாட்டாருங்கிற அளவுக்குலாம் விமர்சனங்களை வச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சிலர்கிட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இந்த காளியம்மாள் இருக்காங்களே சகோதரி, அவங்க கட்சிக்குள்ளே அந்த உள்ளே என்ட்ரான உடனேயே வீடியோ காலில் சீமான் அவர்களுக்கு வந்து காளியம்மாள் வந்திருக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் காட்டியிருக்கிறாருங்கிற மாதிரியும் செய்திகள் வந்து இப்போ காளியம்மா மாதிரியான நபர்களை கட்சியில் சேர்க்கும்போது அவங்க பகுதியில் அவங்க இறங்கி வேலை செய்வாங்களே, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி எத்தனையோ பேர் கட்சியில் இருக்கக்கூடிய பல பிற கட்சியில் இருந்து திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இப்படி எல்லா கட்சியும் இருந்து ஒரு புது அரசியலை புது தலைமை எதிர்பார்க்கக்கூடிய பலரும் களத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உள்ள வரதுக்கு தயாராகவே இருக்கிறாங்க. இப்படி எல்லோருமே தடுத்துக்கிட்டே இருந்தால் கட்சி எப்படி வளரும், கட்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி நோக்கி நகரும். செங்கோட்டையன் ஒருத்தர் வந்த உடனேயே நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன, அவர் வந்து அம்மையார் ஜெயலலிதா, அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுக்கே வந்து ரூட்லாம் போட்டு கொடுத்தாங்க. இந்தந்த இடத்துல தேர்தல் பிரச்சாரத்துக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தாவேக்காவில் வரும்பொழுது இன்னும் அது வீரியமாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் நேற்று போய் பேசினார்ல, களத்தில் நின்று பேசுகிறாருல, அது இன்னும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கு. அவர் நேற்று பேசும்பொழுது ரொம்ப அழகாகவே அந்த ஒரு அரை மணி நேரம் அவர் பேசினார். லைவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டை நாளை ஆளப்போகும் தலைவர் விஜய் முதல்வராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளே ஆள வேண்டுமா, அல்லது புதிய தலைமுறையினர் ஆள வேண்டுமா, எந்த படம் சட்டையில் வைத்திருந்தாலும் என் தலைவன் ரசிப்பான், விஜய் சொல்கிறாப்புல. எல்லோரையும் அரவணைப்பார் விஜய். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியாக இருந்ததை போல விஜய்க்கும் வழிகாட்டியாக இருப்பேன்னு சொல்லி ரொம்ப ஜோஷா அவர் பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆரவாரத்தை பார்க்கும்போது உள்ளபடியே செங்கோட்டையினுடைய வரவு என்பது பலரையும் சந்தோஷத்தில் ஆட்படுத்தியிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரோட சொந்த தொகுதியில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பல கட்சிகளிலிருந்து வருவங்களை தடுக்கிறது என்பது ஜானூர் கே சாமிக்கு எந்த வகையில் அது கஷ்டமாக போகுது, இல்லை அவருக்கு எப்படி பாதிக்கப்பட போகிறாருலாம் தெரியல. நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போகிறீங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யாரோ அவங்க யாரும் போகிறாங்க. இவரை எல்லா அதிகாரம் உள்ள நபராக கட்சியில் சித்தரிப்பதும் இவர் தனக்குன்னு ஒரு லாபியை வச்சுக்கிட்டு செயல்படுவதும் என்பது சரியான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா தொடர் குற்றச்சாட்டுகள் தாவேக்கா மீது வைக்கப்பட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ல இதுவும் ஒன்று. ஆளாளுக்கு ஒரு லாபி வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ ஜானூர் சாமி யாராவது விமர்சனம் பண்ணி பேசிட்டாங்கன்னா உடனே ஒரு 10 பேரை வச்சு ட்விட்டரில் எழுத வைக்கிறது, பேச வைக்கிறது, ஆபாசமாக திட்ட வைக்கிறது ஒரு வேலையை பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த பக்கம் புஷியானதை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணிட்டாங்க உடனே வந்து அங்கேருந்து பாயறதுக்குன்னு சில ஆட்கள் இருக்காங்கன்ற மாதிரி லாபிக்களை வச்சு 2-3 பேரும் இயங்கிட்டு இருக்காங்கன்ற விமர்சனங்கள்லாம் வருது. இதில் இன்னும் கூடுதலாக என்னென்னா, உங்களுக்கு நான் இன்னும் நிறைய தகவல் இருக்குது, ஆதாரத்தோடு நான் தகவலை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த விமர்சனங்கள் அவர் பார்ப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எது முக்கியமோ அதை நோக்கி செல்வது என்பது அதுதான் உங்களுக்கான வேலை. அதுக்காக தான் உங்களை இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த பணியை நீங்கள் சரியான முறையில் செய்யணும். அதே மாதிரி உங்களை விமர்சனம் பண்ணல மேலே வந்து லாபியை வச்சுக்கிட்டு பாயாதீங்கன்ற மாதிரியும் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் ஜானகி சாமியுடைய போக்குக்கு விட்டுறலாம். கட்சிக்கு யார் வந்தாலும் எந்த தலைவர்கள் வந்தாலும் அவர்களை அரவணைப்பது என்பது தான் இன்றைக்கி விஜய் அழகாக அரவணைச்சார் இல்லையா, அதுதான் விஜயுடைய இயல்பான பண்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அந்த மாதிரி இனி வரக்கூடியவர்களையும் கட்சி அரவணைக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே நான் பதிவு செய்கிறேன். இது நம்மளுடைய தாவைக்க நண்பர்களுக்கு. இன்னும் கடைசியாக 3வது விஷயம் என்ன அப்படின்னா, விரைவில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தாவைக்கா தலைவர்களோடு அமர்ந்து பேச போகிறாரு. கட்சிக்கு வரப்போகிறான்றதெல்லாம் தெரியல, பட் அமர்ந்து பேச போகிறார். ஒருவேளை கட்சிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்திகளும். ஐபிஎஸ் அதிகாரினா யாருன்னு உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி தேதிக்கு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னாலே யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐபிஎஸ் அதிகாரி நீங்கள் நினைக்கக்கூடிய அதே ஐபிஎஸ் அதிகாரி தாவைக்கா தலைமையோடு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாரு. மேபி அவர் கட்சிக்கு வரலாம், அல்லது ஏதாவது ஆதரவுக்காரம் நீட்டலான்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அப்படி வந்து கட்சி வலுவாகி 2 பேருக்கு தான் போட்டிங்கிற விஜய் சொன்ன அந்த வாசகத்திற்கேற்ப அரசியல் களம் அமைகிறதா, இல்லது குளறுபடிகளால் நிறைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறையவே இருக்குது. குறிப்பாக ஜானூர் கே சாமி பற்றிய பல செய்திகளும் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அதையெல்லாம் சரியான முறையில் நம்ம ஃபில்டர் பண்ணி எது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கக்கூடிய வேலையும் தொடர்ச்சி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம். எல்லாத்தையுமே அவங்க கையிலே விட்டுரும், அவங்களே பார்த்துப்பாங்க நான் நம்புகிறேன். நன்றி.